இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆண்டவருடைய கரம் இதுவரை நம்மை நடத்தி கொண்டு வந்ததே, இனிமேலும் நம்மை நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அவரை நம்பின பிள்ளைகளை ஒருபோதும் ஆண்டவர் கைவிட மாட்டார். பாருங்க, பைபிளில் சங்கீதம் 85:12 கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று வாசிக்கிறோம். The Lord will give what is good. நம்ம ஆண்டவருக்கு தெரியுங்க எது நல்லது எது கெட்டது என்று சொல்லி. அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நல்ல ஆசீர்வாதங்கள் தான். ஒருபோதும் தீங்கை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். நம் உள்ளத்தின் விருப்பத்தை நிச்சயமா ஆண்டவர் நிறைவேற்றுவார். அவர் நன்மையானதை தருவார். அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதை தருவார். ஒரு பெற்றோராக நமது பிள்ளைகளுக்கு நல்லதுதான் நம்ம செய்வோம். நல்லதையே நம்ம செய்ய வேண்டும் என்று வாஞ்சிப்போம். ஏன்னா அந்த பிள்ளை கஷ்டப்படக்கூடாதே. அதே போலதான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது நமக்கு எது நன்மையோ எது நல்லதோ அதை தான் ஆண்டவர் நமக்கு தருவார். அவர் கொடுக்கிற காரியங்கள் நன்மையாக மாறும். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் அநேக தேவையோடு நம்ம காணப்படுறோம்ல, அநேக குழப்பத்தோடு நம்ம காணப்படுறோம்ல, என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடக்குமோ என்று சொல்லி கலங்கி நின்று வேதனையோடு நிற்கிறோம்ல, நான் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நன்மையானது நான் தருவேன், உனக்கு நன்மையான ஈவுகளை நான் தருவேன், நாள்தோறும் உன்னை போஷிப்பேன், நாள்தோறும் உன் மீது அக்கறைப்படுகிற ஆண்டவர் நான், உனக்கு நன்மையானதை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் இந்த புதிய நாளில் கர்த்தர் நமக்கு என்ன நன்மை தரப்போறார் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை, இன்னைக்கு நன்மையான காரியங்கள் நமக்கு சந்திக்க போகிறோம். இந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். இதுதான் நமது நம்பிக்கை. இன்னைக்கு சோதித்து பாருங்க, இன்னைக்கு வேணா வெயிட் பண்ணி பாருங்க. அவரை நம்பின பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இன்னைக்கு எதிர்பாராமல் ஒரு நன்மையான காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு தருவார். அவர் வாக்குத்தத்தங்களை தந்து விடுகிற ஆண்டவர் அல்ல, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டவர். கவலைப்படாதிருங்கள். இன்னைக்கு நன்மையை பார்க்க போறீங்க. இன்னைக்கு நன்மையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். வாக்குத்தத்தங்களை தந்த ஆண்டவர் நிச்சயமாய் நமக்காக நிறைவேற்றுவார். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருகிற ஆண்டவர் நீரப்பா. நன்மையானதை தருவேன் என்று சொன்னீரே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நன்மையை இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு தார். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற மக்களை கண்ணோக்கி பாருமப்பா. வேதனையோடு பாரத்தோடு கண்ணீரோடு நன்மையே பெறவில்லை என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இந்த நாளிலே நன்மையான காரியங்களை நீ தருவதற்காக நன்றி. பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.